அப்பதான் நான் வீடியோக்கு Hello everyone, welcome to my channel DK Passion. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ நாங்க வந்து இப்போதான் ட்ரிப் போயிட்டு வந்தோம். அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட வாய்ஸ் கொஞ்சம் பேடா இருக்குங்க. ரீசன் கோல்டா இருக்கு. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. மார்னிங் வந்து அப்படியே டீ குடிச்சிட்டு அன்னைக்கான பிளான் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆஃப்டர்நூன் தான் எங்களுக்கு ட்ரெயின் சென்ட்ரல்ல இருந்து. அதனால 11 to 11:30க்குலாம் வந்து இங்க இருந்து கிளம்பிரணும் அப்படினு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. டோட்டலா வந்து 5 ஃபேமிலி ஜாயின் பண்ணி இந்த ட்ரிப்புக்கு வந்து போறோங்க. செம ஜாலி அண்ட் ஃபன்னா இருந்துச்சு. அது மட்டும் இல்லங்க, இந்த ட்ரிப்போட வீடியோவை நான் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோவா ரிலீஸ் பண்றேன். தமிழ்லே பார்த்திருப்பீங்க. எஸ், நாங்க உடுப்பி இன் அண்ட் அரவுண்ட் ட்ரிப் தாங்க போனோம். டோட்டலா 5 டேஸ்ங்க. நாங்க வந்து ட்ரெயின்ல தான் போனோம். அத பத்தி நான் டீடைலா சொல்றதுக்கு முன்னாடி குயிக்கா அந்த லாஸ்ட் மினிட் பேக்கிங்ல தான் இப்ப செக் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லங்க, எங்களுக்கு வந்து 12:30க்கு ஆஃப்டர்நூன் ட்ரெயின். பேசிக்கா வந்து ஆஃப்டர்நூன் ட்ரெயின்னாலே நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு தான் போவேன். அதுதான் இப்பயும் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க. மோஸ்ட்டாக இது வந்து ஆல் டைம் ட்ராவல் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு டிப் ஒன்று சொல்கிறேங்க. லெமன் ரைஸ் வந்து இந்த மாதிரி ட்ராவலுக்கு நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக லெமன் ஜூஸை ஆட் பண்ணுவோம்ல, அதை வந்து நீங்கள் டேரெக்டாக சாப்பாட்டில் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராவல் டைமில் வந்து ஒரு மாதிரி நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் அந்த லெமன் ஜூஸோட ஃப்ளேவர் அந்த சாப்பாட்டில் இறங்கி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பாடும் வந்து இந்த சம்மருக்கு வந்து கெட்டு போயிடுமோங்கிற பயமும் தேவை கிடையாது. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். எங்கள் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து ஆஃப்டர்நூன் டிபார்ட் ஆகி நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 5:50 மேங்களூர் வந்து ரீச் ஆகுதுங்க. ஆஃப்டர்நூன் ஃபுட்டு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து ஃபுட்டுக்கு எங்கள் அண்ணா வந்து 5 ஃபேமிலிக்கும் வெளியே வந்து ஒரு இடத்துல ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்து அங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் போன ட்ரெயின், அங்கே லோக்கலில் போகிறதுக்கு கேப், ஸ்டே ஹோட்டல், இது எல்லாமே 1 month பிஃபோராகவே ப்ரீ பிளான் பண்ணி புக் பண்ணிட்டோங்க. சாப்பாடு பேக்கிங்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. ட்ரிப்பு போகிறது எந்த அளவுக்கு ஹாப்பியோ சாப்பாடு பேக் பண்ணுறது கூட நல்ல ஹாப்பியான விஷயந்தாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணுங்கிறது தான் ஒரு சரியான கடி விஷயங்க. அதுவும் நாங்கள் வந்து 5 days ட்ரிப்பு போகிறதுனால எல்லாத்தையும் பக்காவாக அதது இடத்துல அதை செட் பண்ணி வச்சுட்டு போனால் தான் திருப்பி நம்ம ரிட்டர்ன் வரும்போது நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஒரு வழியாக பேக்கிங்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. எங்களுக்கு கேபும் வந்துருச்சு. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருந்து சென்ட்ரலுக்கு கேபில் தான் போகிறோம். ஸோ அப்படியே பாய் பாய் சென்னை சொல்லிட்டு ஒரு 5 days ஜாலியாக கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி பக்காவாக எல்லா பிளானும் போட்டு கேப் புக் பண்ணோங்க. பட் எங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த கேப் டிரைவர் என்ன பண்ணாருனாக்கா, நான் வந்து பெட்ரோல் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, பெட்ரோல் போடுறதுக்கு என்ன ஒரு 10 minutes ஆகும்னு சொல்லிட்டு நானுங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம். பார்த்தா வந்து அவரோட வண்டி வந்து கேஸ் வந்து ஃபில் பண்ணுங்களாம். ஸோ கேஸ் வந்து ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாலிடாக வந்து 20 minutes வந்து அவர் வந்து அந்த இடத்துல லேட் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹரிபரியாக வந்து ட்ரெயினோ ஃப்ளைட்டோ புக் பண்ணி போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கேப் ஏறினீங்கன்னா தயவு செஞ்சு கேஸ் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு போய் நிறுத்தினாங்கன்னா அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சாலிடாக அது 20 minutes வந்து எடுத்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரிபரியாக வந்து நாங்களும் வந்து ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணியாச்சு. 10 minutes பிஃபோர் தான் வந்து ரீச் பண்ணோம். நாங்கள் போகிற இந்த ட்ரெயினோட நேம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது எக்ஸாக்டாக சென்னை சென்ட்ரல்லேருந்து 120க்குலாம் வந்து கிளம்பிடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:50க்கு மேங்களூரை ரீச் பண்ணிடும்.
ஒரு வழியாக அப்புறம் என்னங்க மத்தியானம் லஞ்சை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போன சாப்பாடு தான் சூப்பராக வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ட்ரெயினில் சாப்பிட்றதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எத்தனை பேருக்கு பிடிக்குமோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ராவல் டைமில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுனா நான் ரொம்ப லைக் பண்ணுவேங்க. அதே போலங்க நாங்கள் ட்ராவல் பண்ண இந்த ட்ரெயினில் பெருசாக வந்து எந்த ஃபுட்டுமே வந்து வரல. நைட்டு மட்டும் வந்து ஃபுட்டுக்கு வந்து ஆர்டர் வந்து கேட்டு வாங்கிட்டு போனாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து இந்த வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க உங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. மேங்களூர் வந்து மார்னிங் 6 o'clockலாம் ரீச் ஆகியாச்சுங்க. என் அண்ணன் பையன் வந்துட்டு நான் யூடியூப்பில் வரணும் என்னை எடுங்கத்த அப்படின்னா. ஸோ எந்த ட்ரெயினில் வந்தோம் காட்டுடான்னுட்டு இருந்தேன், காமிச்சிட்டு இருந்தோம். எங்கள் லக்கேஜெல்லாம் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லாம் இருக்கான்னு எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே மூவ் ஆன் பண்ண போகிறோங்க. உடுப்பியில் தான் நாங்கள் வந்து ஸ்டே வந்து போட்டிருக்கோம். எங்களோட ஹோட்டல் செக்இன் வந்து 12:30க்கு தான். ஸோ எங்களுக்கு இங்கேருந்து ட்ராவல் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு 10 minutes ஆச்சு அவங்க வரத்துக்கு. இங்கேருந்து நாங்கள் வந்து அப்படியே மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 12:30க்கு செக்இன்ங்கிறதுனால ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு 2 பீச்சை வந்து கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து பீச்சை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். எங்களை பிக்கப் பண்ண வந்த ட்ராவலர் டிரைவர் வந்து ரொம்ப ரொம்ப கைண்டுங்க. அவருக்கு தமிழ் புரியலைனாலும் எங்களை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. பார்த்திங்கன்னா NHலேயே வந்துட்டு எங்களுக்கு ஒரு பிரேக்கும் கொடுத்தாரு. மேங்களூர் ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் எங்களை கூட்டிகிட்டு போனார். அங்கே வந்துட்டு நாங்கள் வந்து மேங்களூர் ஃபுட்டு லைக் வந்து உடுப்பி மசால் தோசை, மேங்களூர் பன், அப்புறம் தட்டு இட்லி இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக ரொம்ப எம்மியாக இருந்துச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் போகக்கூடிய இந்த ஸ்பாட்டுக்கு அரௌண்ட் நாங்கள் பிரேக் எடுத்துமே 1 to 1.5 hours ஆச்சுங்க. நாங்கள் வந்திருக்க இந்த ஸ்பாட்டோட பேர் வந்து படுபித்ரி பீச்சுங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்னு சொல்கிறாங்க. மார்னிங் டைமுங்கிறதுனால அந்தளவுக்கு ரஷ்ஷும் இல்லைங்க. நாங்கள் மட்டும்தான் அந்த பீச் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிட்டும் இருந்தோம். இந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் பண்ணணுன்னா உங்ககிட்ட ஓன் வெஹிக்கிளோ அல்லது எங்களை மாதிரி நீங்கள் வந்து ஹையர் பண்ணி கூட நீங்கள் வரலாம். அதர் தென் தட் பஸ் மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே வந்து டைமுக்கு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த பீச்சை பார்த்துட்டு நான் ரொம்ப வந்து வியந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கங்க. அப்புறம் தான் வந்து டிரைவர் சொன்னார், இந்த பீச் வந்து வெல் மெயின்டைன்டாக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இதுக்கு ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி. இந்த பீச்சோட இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்நிதி ஃபிஷ் பார்க் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான். நாங்கள் இங்கே வந்து கொடுக்குற ஃபிஷ் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து மார்னிங்கிறதுனால எங்களால் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. நீங்கள் மத்தியானமோ நைட்டோ இந்த பீச்சை விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு 100 years ஓல்டு ரெஸ்டாரண்ட்டுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு சூப்பராக பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து ட்ராவல் ஆகி நெக்ஸ்ட்டு ஸ்பாட் தாங்க போயிட்டுருக்கோம். உடுப்பிலேயே அடுத்த ஃபேமஸான இன்னொரு பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த மால்பி பீச் தான். ஸோ இங்கே தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் நமக்கு. இந்த பீச் பற்றி சொல்லணுன்னா பெரிய ஃபிஷ்ஷிங் ஹார்பர் இங்கே தாங்க இருக்குது. நிறைய வாட்டர் கேம் ஆக்டிவிட்டி இருக்குது. அது இல்லாமல் சென்ட் மேரிஸ் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு போட் ரைடு கூட இங்கே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள வாட்டர் கேம் பற்றி சொல்லணுன்னாக்கா பனானா ரைடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட ஒரு 9 to 10 members வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு நம்ம வரும்போது ரிட்டன் வந்து பீச்சில் வந்து தள்ளி விட்டுருவாங்க. ரொம்ப ஃபன்ஃபில் ஆக்டிவிட்டியாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் பேராசைலிங் இருக்குது. சிங்கிள் பர்சன் ஆர் பேரப் பண்ணி கூட நீங்கள் போய்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் கயாக்கிங், ஜெட்ஸ்கிங்னு நிறைய வந்து வாட்டர் கேம் ஆக்டிவிட்டி இருந்துச்சுங்க.
இப்போ நாங்கள் எல்லோரும் வேகமாக இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி தான் போயிட்டுருக்கோம். வாங்க அது எப்படி வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜை பற்றி சொல்லணுன்னாக்க இதுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு வேவ்ஸ் வந்துச்சுன்னா நம்மளை வந்து அப்படியே வந்து தூக்கி போடுது. அதுதான் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இங்கே ரொம்ப சேஃபாக நமக்கு லைஃப் ஜாக்கெட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2லேருந்து 3 பேர் நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கூடயே வந்து அவங்களும் வந்து ட்ராவல் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் வராங்க. ஸ்டார்டிங்லாம் வந்து என்னவோ ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஜாலியாக இருந்துச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்னு வேறு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் தான் போனேன். பட் அந்த வேவ்ஸ் வந்து வர தான் எனக்கே தெரிஞ்சுது நம்ம வந்து கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஃபன்ஃபில்லாக இருந்துச்சு. இந்த ஆக்டிவிட்டிக்கு நல்ல ஒரு கேங்கப் இருக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோ ஃபேமிலி கேங்கோ இருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா செம்ம ஃபன்ஃபில்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளை கேர் பண்ணிக்க வரவங்களே வந்து நமக்கு வந்து ஃபோனும் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து வீடியோவும் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் நம்மளும் வந்து மூவ் ஆன் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அட் லாஸ்ட் அந்த எண்டு பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஏதோ சீக்கு நடுவில் வந்து நம்ம மிதந்துட்டு இருந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உங்ககிட்ட 5 years பிலோ சில்ட்ரன் இருக்காங்கனாக்கா இந்த வாட்டர் ஆக்டிவிட்டி எதுலேயுமே அவங்க வந்து அலோடு கிடையாதுங்க. ஒன்லி திங் வந்துட்டு அந்த ஐலாண்ட் போகிறதுக்கு போட் ரைடு மட்டும்தான். அதர் தென் தட் இந்த மாதிரி பொலாரிஸ் பைக் மாதிரி நிறைய அங்கே அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து அந்த குழந்தைங்கள அதில் ஏற்றி விட்டு நீங்கள் ஹாப்பி பண்ணலாம் அவங்கள. இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் ஈவினிங்கில் ஹார்ஸ் ரைடு, கேமல் ரைடுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குங்க. பட் மார்னிங்கில் இந்த வாட்டர் கேம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லோரும் செம்மையாக ஃபன்ஃபில்லாக இந்த மால்பி பீச்சை பார்த்து முடிச்சிட்டோங்க. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு அப்படியே வந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் தங்கி இருக்க ஹோட்டலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோங்க. இந்த ஹோட்டலோட வீடியோ வந்து தனியாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு அவுட்ரு வியூ மட்டும் காட்டுறேன். நாங்கள் வந்து ஹோட்டல் வந்ததையும் எங்களுக்கு வந்து செக்இன் பண்ணுறதுக்கு அரௌண்ட் ஒரு 15 to 20 minutes ஆயிடுச்சுங்க. இங்கே வந்ததையும் சூப்பராக வந்து வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்து நம்மளை வந்து சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. நாங்கள் இங்கே நல்லா ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்புறதுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டோம். அடுத்ததாக நாங்கள் ரீச் பண்ணியிருக்க பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்லூர் தாய் மூகாம்பிகை டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க. கோயில் பக்கத்துலேயே சௌபர்ணிகா ரிவர் அப்படின்னு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆறு ஒன்று இருக்குங்க. இந்த கொல்லூர் தாய் மூகாம்பியோட சிறப்பு அம்சமே அம்மன் வந்து 3 விதமாக காட்சி அளிப்பாங்கங்க. அதில் மார்னிங்கில் சரஸ்வதியாகவும், மத்தியானத்தில் லக்ஷ்மியாகவும், ஈவினிங்கில் பார்வதியாகவும் காட்சி தருவாங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயிலோட மேல் கூரை வந்துட்டு, அதாவது ரூஃப் வந்துட்டு செம்பு தகடாலையும் கோபுரம் வந்து கோல்டுலையும் பண்ணியிருக்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக சொல்லப்படுதுங்க. மேலும் சிறப்பம்சமாக கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே ஒரே கல்லாலான பெரிய தூண் ஒன்று இருக்குங்க. அதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அட் அ டைமில் 1000 விளக்கு ஏற்றுவாங்களாங்க. நவராத்திரி டைமில் வந்து விசிட் பண்ணோம்னா அந்த அழகாக ரசிச்சுட்டு போகலாம். இங்கே சரஸ்வதிக்குன்னு ஒரு தனி மண்டபமே இருக்குங்க. சங்கராச்சாரியார் கனவுல வந்து அம்மன் தோன்றதும் அந்த இடம்தான் சொல்கிறாங்க. அது மாதிரி நம்மளோட படிப்பு, தொழில், கலை, அரசியல் போன்ற எந்த ஃபீல்டில் நீங்கள் வெற்றி பெறணுன்னாலும் இந்த மூகாம்பிகை டெம்பிளுக்கு ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். அந்த அம்மனோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சொல்லணுன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர், இளையராஜா போன்ற செலிப்ரிட்டிஸ் அடிக்கடி வந்துட்டு போனதாகவும் இங்கே சொல்கிறாங்கங்க.
நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி அகல்சிட்டியில் விளக்கு தராமல் இங்கே பித்தளை விளக்கில் அவங்களே நெய் திரி போட்டு கொடுக்குறாங்கங்க. அம்மாவோட அருள் நமக்கு முழுசாக கிடைக்கணுன்னா இங்கே வந்து ஒரு முறை தீபம் ஏற்றினாலே போதும்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் 5 to 12ம் ஈவினிங் 4 to 9ங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கராச்சாரியார் தியானம் பண்ணிவிட்டு எழுந்திருக்கும் போது அவரோட மூட்டில் சில பிரச்சனை வந்திருக்கு. அந்த டைமில் அம்மனே வந்து ஒரு கஷாயம் வச்சு கொடுத்ததா சொல்லப்படுதுங்க. அது இன்றைக்கும் வந்து நைட் டைமில் வச்சு கொடுக்கறதாகவும் நிறைய பக்தர்கள் அதுக்காக வெயிட் பண்ணி இருந்து வாங்கிட்டு போய் குணமடைஞ்சதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கோயில் மேங்களூர்லேருந்து 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. அங்கேருந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்டாக காரும் வந்து ஹையர் பண்ணிக்கலாங்க. மூகாம்பிகை டெம்பிளை முடிச்சுட்டு உடுப்பி போகிற ஆன் த வேலையே ரொம்ப அழகான ஒரு சிவன் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோங்க. இந்த கோயிலோட பேர் வந்து முருடேஸ்வரர் சிவன் டெம்பிள் தாங்க. இந்த டெம்பிளை மோஸ்ட்லி நீங்கள் ஈவினிங் டைமில் விசிட் பண்ணிங்களா இந்த கோயிலோட அழகை நம்ம ரசிச்சுக்கிட்டே பார்க்கலாங்க. இந்த கோபுரத்தோட அழகை பாருங்களேன். இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் டாலஸ்ட் கோபுரம் சொல்கிறாங்கங்க. ஃபஸ்ட்டு டாலஸ்ட் கோபுரம் நம்மளோட ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் டெம்பிள் தாங்க. இதில் மொத்தம் 18 ஃப்ளோர் இருக்குது. நீங்கள் வந்து பிஃபோர் 7 o'clock ரீச் ஆகிட்டிங்கன்னா இந்த லிஃப்டில் ஏறி மேலே 18th ஃப்ளோர் வரைக்கும் நம்ம போய் விசிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த கோபுரத்துக்கு வெளியே ஜைஜாண்டிக்கா 2 பெரிய எலிஃபண்ட் இருக்குங்க. அதுதான் இந்த கோபுரத்துக்கு காவல்னு சொல்லப்படுது. நாங்கள் போகும்போது 7:30 ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதோ ஒர்க்கும் போயிட்டுருக்கிறதுனால எங்களால் லிஃப்ட்டில் ஏறி மேலே போய் பார்க்க முடியல. நீங்கள் இந்த கோயிலை விசிட் பண்ணுறதா இருந்தால் பிஃபோர் 7 விசிட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த லிஃப்ட்டில் ஏறி 18th ஃப்ளோர் வரைக்கும் போக முடியும். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லணுன்னா, ராவணன் வந்து ஆத்மலிங்கம் வேணும்னு கடும் தவம் புரிஞ்சு சிவனை நோக்கி தவம் புரிஞ்சிட்ருக்கான். அப்போ நாரதர் வந்து விநாயகர்கிட்ட இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிறாரு. அவனோட தவத்தால் சிவன் வந்து நேராக வந்து ராவணன் கிட்ட ஆத்மலிங்கத்தை கொடுக்குறாரு. பட் ஒரு கண்டிஷன் போடுறாரு, இதை நீ எங்கேயுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தினமும் ஈவினிங் சிவனுக்காக ராவணன் ஒரு பூஜை பண்ணுவான். அப்போது அந்த டைம் நம்ம ஆத்மலிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது விநாயகர் ஒரு பையனாக மாறி அந்த பக்கம் வந்திருக்காரு. ஒரு நல்லதாக போச்சு, இந்த பையன்கிட்ட லிங்கத்தை கொடுப்போன்னு சொல்லிட்டு ஆத்மலிங்கத்தை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு இதை கீழே வைக்காத, நான் பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ராவணனும் போயிட்டு வந்திருக்கான். வந்து பார்த்தா விநாயகர் கீழே வச்சுட்டாரு. ஏன் நீ கீழே வச்சேன்னு சொல்லி கோவப்பட்ட ராவணன் வந்து தன்னோட 20 கையால் அந்த ஆத்மலிங்கத்தை தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அதை தூக்கவே முடியல. கோவத்தில் அதை பிச்சு போட்டிருக்கான். அதில் வந்துட்டு அந்த லிங்கம் ரெட் கலர் துணியால் கட்டப்பட்டிருக்கு. அது வந்து விழுந்த இடம் தான் இந்த முருடேஸ்வரர் டெம்பிள்னு சொல்கிறாங்கங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க இந்த சிவனுக்கு கீழே வந்து அழகாக எக்ஸ்போ மாதிரி வச்சுருக்காங்க. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த முருடேஸ்வரர் டெம்பிள் லொக்கேட் ஆகிருக்க இடமே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு பீச் பக்கத்தில் தான் இருக்குது. சொல்லப்போனால் இங்கே தான் செகண்ட் டாலஸ்ட் சிவன் ஐடியல் இருக்குங்க. இருக்கிறதுலேயே அவ்வளோ பிரம்மாண்டமான சிவன் ஐடியல் இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறதுங்க. இந்த சிவனை நீங்கள் பின்னாடி சுற்றி வரும்போது இவரோட இமேஜ் வந்து அந்த பீச் கடலில் படுறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கல. பட் விசிபிளாக பார்க்கும்போது ஒரு பெரிய ஆத்ம திருப்தி இருக்குங்க. சூப்பராக முருடேஸ்வரர் டெம்பிளையும் விசிட் பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்களோட Day 1 ட்ரிப்பும் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் Part 2 வீடியோவும் வரப்போது, அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.